அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று பண்பாடு. நண்பர்களே, பண்பாடுதான் பாரதத்தின் ஆன்மா. இமயம் முதல் குமரி வரை இந்தியாவை ஒரே தேசமாக்கியது இந்த பண்பாடுதான். இந்தியாவில் ஆட்சி புரிந்த மன்னர்களிடையே எத்தனையோ யுத்தங்கள் நிகழ்ந்துள்ளன. ஆனாலும் போரின் போது தர்ம நியாயங்கள் பின்பற்றப்பட்டன. அந்தணர்கள், அறவோர்கள், பெண்டிர்கள், ஆலயங்கள், ஆவினங்கள் யாவும் யுத்தத்தின் போது தாக்கப்படக்கூடாது என்ற யுத்த நெறி இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தமிழர் நாகரிகத்தை பண்பாட்டின் சிகரமாக்கியவர் கணியன் பூங்குன்றனார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இறைவனிடம் யாசிப்பதில் கூட பண்பாட்டின் உயர்வை உலகுக்கு உணர்த்தியவர் தாயுமானவர். இந்த தேசத்தின் பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்று குடும்ப முறை. அம்மா நடுவில் அமர்ந்திருக்க, பிள்ளைகள் அவரை சுற்றி அமர்ந்து அம்மா கையால் பிசைந்த சாதத்தை உள்ளங்கையில் வாங்கி உண்ணும் ஆனந்த அனுபவம் இந்த மண்ணுக்கே உரிய ஒரு பண்பாடு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இதுதான் இந்திய பண்பாட்டின் அரிச்சுவடி பாடம். தாயை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் எதையும் தாயாக மதிப்பது நம் பண்பாட்டின் தனிச்சிறப்பு. இந்தியாவில் பெற்றோர் பிள்ளை உறவு ஒரு தொடர்கதை. அவ்வப்போது செய்தித்தாள்களில் தாத்தா பாட்டி இருவரின் வழிவந்த மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி என்று 4 தலைமுறைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சந்ததிகளின் குடும்ப புகைப்படம் வெளியாவது உண்டு. அந்த வகையில் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழையடி வாழையாக வாரிசுகள் சூழ வாழ்வது இந்திய பண்பாடு. மேலை நாடுகளில் தாய்ப்பால் நின்ற உடனே தாய் பிள்ளை உறவும் நின்று விடுகிறது. பிறகு வளர்ந்து ஆளான காலத்தில் அன்னையை அடையாளம் காண்பதே அரிதாகி விடுகிறது அவர்களுக்கு. ஆனால் கருவறையில் தொடங்கி கல்லறை வரை தொடரும் பாச பயணம் இந்திய பண்பாடு. அண்ணன் தங்கையே ஆனாலும் தாயும் பிள்ளையுமே ஆனாலும் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அணைத்துக் கொள்வதும் ஆறத் தழுவிக் கொள்வதும் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பார்க்க முடியாதது. நமது பண்பாட்டை பார்த்து அயல் நாட்டினர் வியக்கிறார்கள். ஆனால் அயல் நாட்டினரின் பழக்க வழக்கங்களை உயர்வாக எண்ணி நாம் வரவேற்கிறோம். இத்தகைய போக்கு தவறு என்பதை உணர வேண்டும். ஒரு பிறவியில் ஒரு பெண்ணுக்கு பல கணவன்மார்கள் இருப்பதை சரியென்று ஏற்றுக்கொள்கிறது மேலை நாட்டு பண்பாடு. ஆனால் இந்த பிறவி மட்டுமல்ல, 7 பிறவி, அதாவது 14 பிறவிகளிலும் ஒருவரே கணவராக வரவேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் பெண்களை கொண்ட நாடு நமது இந்திய திருநாடு. மாற்றான் மனைவியை தவறான நோக்குடன் பார்ப்பது கூட தவறு செய்வதற்கு சமம் என்று கருதுவது தமிழ் பண்பாடு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்பது தமிழ் நெறி. வாழ்க்கையில் பண்பாடு மிக முக்கியம். புறத்தோற்றத்தின் மாற்றங்களை புலப்படுத்தும் நாகரிகம் மாறலாம். ஆனால் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் பண்பாடு மாறிவிடக்கூடாது. அண்மை காலத்தில் மக்களிடம் மனிதநேய பண்பாடு குறைந்து போவதால் சமய காழ்ப்புகளும் பிணக்குகளும் இன்னும் பல கோளாறுகளும் ஏற்பட்டுள்ளன. இப்பிரச்சனைகளிலிருந்து விடுபட இந்திய பண்பாடு இளம் தலைமுறையினரிடம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அணுசக்தியை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது இந்திய பண்பாடு என்பதை போதிக்க வேண்டும். பண்பாட்டுடன் நடந்து கொண்டால் நட்பு, உணர்வு, பாசம், அன்பு, மரியாதை ஆகியன பெருகும். பண்பாட்டை மீறினால் அசிங்கமும் ஆபத்துமே மிஞ்சும். மீண்டும் நாளை சந்திப்போம்.